வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 39. 39வது நாளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை இதுகாரும் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது நோக்கத்தை இதுவரை நாம் 3 நாட்கள் பார்த்திருக்கிறோம். We have just 2 more days to complete our 40 days. இந்த 40 நாளை நாம் முடிப்பதற்கு இன்னும் நமக்கு 2 நாட்கள் இன்றும் சேர்த்து, today and tomorrow. What we are going to do these last 2 days, நீங்கள் அந்த புக்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நாளைக்கும் முடிவாக இந்த 2 நாளும் ஏற்கனவே பார்த்த 5 காரியத்தை சம்மரைஸ் பண்ணுகிற, திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துகிற, திருப்பி நம்மை ஃபைனலாக அந்த ஹோலிஸ்டிக் 5 பர்பஸஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சமநிலைப்படுத்தி அபியாசிக்கணும் என்ற காரியத்தை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு சாப்டர் 39. இன்றைக்கு உள்ள சாப்டரினுடைய தலைப்பு உங்களது வாழ்க்கையை சமநிலைப்படுத்துதல். பேலன்சிங் யோர் லைஃப். உங்களது வாழ்க்கையை நீங்கள் இந்த 5 நோக்கங்களோடு சமநிலைப்படுத்துதல், அல்லது இந்த 5 நோக்கங்களையும் சமமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள பழகுதல். அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். It will bless your heart. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Live life with a due sense of responsibility, not as those who do not know the meaning of life, but as those who do. வாழ்க்கையின் பொருளை அறியாதவர்கள் போல் அல்ல, அதை அறிந்தவர்களாக தேவையான பொறுப்புணர்வுடன் ஜீவியுங்கள். அடுத்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Don't let the errors of evil people lead you down the wrong path and make you lose your balance. Don't let the errors of evil people lead you down the wrong path and make you lose your balance. தீய மனிதரின் தவறுகள் உங்களை நிலைக்குலைய பண்ணி தவறான பாதையில் நடத்திவிட இடம் கொடாதேயுங்கள். உங்களை நிலைக்குலைய பண்ணுகிற எந்த காரியத்தையும் விட்டு விலகுங்கள். உங்களை நீங்கள் தேவனுடைய முழுமையான இந்த 5 நோக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சமநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் ரிக் வாரன் எழுதுகிறார், சம்மர் ஒலிம்பிக்ஸ் என்று ஒன்று இருக்குமாம், கோடைகால ஒலிம்பிக்ஸ் என்று ஒன்று நடக்குமாம். அதில் பென்டத்லான் என்ற ஒரு
ஈவெண்ட். இதுல மொத்தம் 5 போட்டிகள் உண்டு. ஒன்று துப்பாக்கி சுடுதல், மற்றொன்று வாள்வீச்சு, குதிரை சவாரி, ஓடுதல் மற்றும் நீச்சல், பிஸ்டல் ஷூட்டிங், ஃபென்சிங், ஹார்ஸ்பேக் ரைடிங், ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங். இந்த பென்டாத்லீட்ஸு ஆர் இந்த பென்டத்லான் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிற அந்த ஆத்லீட்ஸு ஏதாவது 1-2 நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்ளக்கூடாது. They will test them in all the 5. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்கள், இந்த 5 நோக்கங்கள், ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார், your life is a pentathlon of 5 purposes which you must keep in balance. இந்த 5 நோக்கங்களை நமது வாழ்க்கையில் சமநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 நோக்கங்கள் ஆதி திருச்சபையில் இருந்தது. குறிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா you can see that 5 purposes. எபேசியர் 4 பார்த்தீர்கள் என்றால் பவுல் இந்த 5 நோக்கத்தை அவர் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே உள்ளடக்குகிறதை பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய ஜெபத்தை பாருங்கள், அதிலேயும் இந்த 5 நோக்கங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். These purposes were practiced by the first Christians in Acts 2, explained by Paul in Ephesians 4, and modeled by Jesus in John chapter 17. These 5 purposes are summarized in the Great Commandment and the Great Commission of Jesus. இந்த 5 நோக்கங்கள் இயேசுனுடைய பிரதான கற்பனை மற்றும் இயேசுனுடைய பிரதான கட்டளை ஆகிய இந்த 2 காரியங்களுக்குள் நாம் உள்ளடக்கி விடலாம். இந்த 2 காரியங்கள், 2 வசனம் அல்லது இந்த 2 காரியம், பிரதான கட்டளை மத்தேயு 28:19-20, பிரதான கற்பனை மத்தேயு 22:37-38 ஆகிய வசனங்கள். அப்ப இந்த 2 கற்பனைகள், 2 ஆண்டவர் சொன்ன கற்பனையும் கட்டளையும் மிக மிக நமக்கு இம்பார்ட்டன்ட். அது எப்படி என்று பார்க்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அதை வாசிக்கிறோம் இல்லையே பிரதான கற்பனையில். அதுதான் வர்ஷிப், முதலாவது நோக்கம். யூ ஆர் பிளான்ட் ஃபார் காட்ஸ் பிளஷர். தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டீர்கள். 2வது, லவ் யுவர் நெய்பர் அஸ் யோர் செல்ஃப். உங்கள் அயலானை நீங்கள் நேசியுங்கள். லவ் யுவர் நெய்பர் as you love yourself. தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனையும் நேசிக்கணும். தேவனை சேவிக்க வடிவமைக்கப்பட்டீர்கள். You are shaped for serving. Love your neighbor, care for your neighbor. அது 4வது நோக்கத்தை வெளிக்கொண்டு வருகிறது. பிறகு பிரதான கட்டளை என்று எடுத்துக்கொண்டால் go and make disciples. நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள். You were made for a mission. நீங்கள் ஒரு விசேஷ பணிக்காக ஏற்படுத்தப்பட்டீர்கள். இந்த 5வது நோக்கம். பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். பிரதான கட்டளையில் சபைக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். 2வது நோக்கம், நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்கென்று உருவமைக்கப்பட்டீர்கள். You were formed for God's family. அடுத்து
உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள். டீச் them to do all things. சீஷராக்குங்கள். You are created to become like Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல் ஆக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லப்பட போகிறது. அது வெரி இம்பார்ட்டன்ட். A great commitment to the great commandment and the great commission will make you a great Christian. தமிழ்லையும் சொல்றேன். பிரதான கற்பனைக்கும் பிரதான கட்டளைக்கும் உங்களை பெரிய அளவில் அர்ப்பணித்துக் கொண்டால் அது உங்களை பெரிய கிறிஸ்தவர்களாக்கும். A great commitment to the great commandment and the great commission will make you a great Christian. இந்த 5 நோக்கத்தை நாம் சமநிலையாக வைத்துக் கொள்வது, சமநிலையிலே வைத்துக் கொள்வது என்பது எளிது கிடையாது. என்றால் ஒவ்வொருவரும் சில இந்த 5 காரியத்தில் ஏதாவது 1-2 காரியத்தில் பேஷனேட்டா இருப்பாங்க. சிலர் அந்த கேரக்டர் என்ற காரியத்தில் ரொம்ப வலியுறுத்துவாங்க. சிலர் அந்த தேவனுக்காக என்ன செய்யணுங்கிறத வலியுறுத்துவாங்க. சிலர் ஒன்லி வர்ஷிப் என்று சொல்லி அதை மட்டும் வலியுறுத்துவாங்க. சிலர் சபை என்று சபையின் ஐக்கியத்தை மட்டும் வலியுறுத்துவாங்க. இந்த 5ஐயும் சமநிலையாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு சேலஞ்ச் தான். we all as an individual, நம்ம எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் we can overemphasize the purposes we feel most passionate about and neglect the others. Likewise, the church also can be guilty depending what type of leaders you have. எப்படிப்பட்ட சபை தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து சபையும் சில நேரத்தில் லாப்சைடடாக இருக்க வாய்ப்புண்டு. அதனால தான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு புக்கையும் அதற்கு முன்னதாகவே பர்பஸ் ட்ரிவன் சர்ச் என்ற ஒரு புஸ்தகத்தையும் ரிக் வாரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் பர்பஸ் ட்ரிவன் சர்ச் என்ற புக்கையும் இது போல வீடியோ டீச்சிங்கில் கொண்டு வர நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால தமிழில் அந்த புஸ்தகத்தையும் 19 ஆண்டுகளுக்கு முன்பதாக மொழிபெயர்க்கும் பொழுது அதையும் மொழிபெயர்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். Therefore, we are going to be able to have access to purpose-driven church book also in Tamil. தமிழில் purpose-driven church, நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் திருச்சபை என்ற புஸ்தகமும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சமநிலைப்படுத்த தடுமாறுகிற திருச்சபையும் சமநிலைப்படுத்துகிற இதிலே தடுமாறுகிற விசுவாசியும் இண்டிவிஜுவலும் இதை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரிக் வாரன் அவர்கள் 4 பழக்கத்தை 4 ஹேபிட்ஸை அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஸ்டேயிங் ஆன் ட்ராக், யூ வில் நீட் டு டெவலப் தீஸ் 4 ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் என்று சொன்னால் அது ரெகுலராக ஒரு பழக்கமாக, வாழ்க்கை முறையாக, அது தானாக எப்பொழுதும் ஒரு உந்துதல் இல்லாமல் செய்யக்கூடிய வகையில் வாழ்க்கையில் அமைய வேண்டிய ஒரு செயல். 4 habits that can help you develop to stay on track or help you stay on track to these 5 purposes. Number 1, முதலாவது, இதை குறித்து ஒரு ஆவிக்குரிய நண்பன், ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்ட்னர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு மென்டோர், ஒரு even an accountability partner, but good to have someone who has gone ahead of you, ஒரு மென்டோர். இதை குறித்து ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனிடம் அல்லது ஒரு பராமரிப்பு குழு, ஒரு சிறு குழு, ஒரு ஸ்மால் குரூப், நீங்கள் வேர் யூ டூ லைஃப் டுகெதர்,
வித் ஃபெலோ பிலீவர்ஸ், அந்த குரூப் அவர்களிடத்திலே இதை குறித்து நீங்கள் பேச வேண்டும். இந்த 5 நோக்கத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டதை அங்கே பேச வேண்டும். அவர்களிடத்திலே நான் இந்த 5 காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சமநிலைப்படுத்தி நான் வாழ விரும்புகிறேன் என்பதை ஓப்பனா நீங்க சொல்லணும். அவர்கள் உங்களுக்கு, நீங்கள் அதை விட்டு சற்று விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக, உங்களிடத்தில் கேட்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த புஸ்தகத்தில் படித்த 5 நோக்கங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவதற்கு ஒரு குழு இருக்கிறது நல்லது. இதை எப்படி நீங்கள் படித்தீர்கள் இந்த 40 நாட்கள் என்பது எனக்கு தெரியாது, நான் வீடியோ மூலம் பேசுகிறதுனால. ஒரு சிலர் என்னுடைய இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்க நேரிடும். கையில் புஸ்தகம் இல்லாத நிலை இருக்கலாம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரை நீங்கள் எடுத்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இங்கிலீஷ் புக்காக இருந்தால் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக புக் ஸ்டோரில் அல்லது ஆன்லைனில் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கு கிடைக்கும். தமிழில் உங்களுக்கு இந்த புக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு எங்களை நீங்கள் அணுகலாம். பட் நீங்கள் புஸ்தகத்தை வாசித்தாலும் தனியாக அல்லது இந்த வீடியோவை தனியாக பார்த்தாலும் அது போதுமானது அல்ல. Want to make it very, very clear. It is not just the content that is going to make you a disciple. அறிவு மட்டும் உங்களை சீஷராக்காது. ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். You cannot become a disciple in isolation. நீங்கள் சீஷனாக தனியாக இருந்து ஆக முடியாது. முக்தி அடைவதற்கு சந்நியாசம் போவார்கள் கிழக்கத்திய மதங்களில். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில சீஷராவதற்கு, தேறுவதற்கு, முக்தி அடைவதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ற உறவிலே தங்கித்தான் இருக்க வேண்டும். அது எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் தேவன் அதை பயன்படுத்துவார். That is the plan of God. That is the wisdom of God. நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்தவர்கள் அல்லது இந்த வீடியோவை கேட்டவர்கள், could you be planted in a small group? ஒரு சிறு குழுவில் உங்களை நீங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சபையிலே இருக்கிற ஸ்மால் குரூப்பாக இருந்தாலும் சந்தோஷம், அல்லது ஒரு சில நண்பர்களாக அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் வேலை செய்கிற இடத்துல, அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறவர்கள், நீங்கள் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி நீங்கள் உங்களுடைய இந்த கற்றுக்கொள்ளுதலை இன்டர்னலைஸ் பண்ணுங்க. இந்த பிரின்சிபிள்ஸை நீங்க இன்டர்னலைஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We learn best in community. நம் சமுதாய வாழ்விலே தான் நாம் நன்றாக வளருவோம். நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம். As iron sharpens iron, so people can improve each other. 27:17 நீதிமொழிகள். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். Iron sharpens iron. People sharpen one another. அதாவது என்னுடைய கை சரீரத்திலே உள்ள ஒரு உறுப்பு, என்னுடைய கால் சரீரத்திலே உள்ள ஒரு உறுப்பு, ஒரே சரீரம், அதில் இருக்கிற அங்கங்கள் இணைந்து இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொன்றும் வலுவடையும். தனியாக இருக்கும் பொழுது அதற்கு உயிரே போய்விடும். பாடி அனாலஜியை தான் ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறார். சரீரமாகிய சபை. Our minds are sharpened.
and our convictions are deepened through conversation. Our minds are sharpened. நம்முடைய மனது இன்னும் சற்று கூர்மை அடைகிறது. And our convictions are deepened. நம்முடைய சில காரியத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை ஆழப்படுகிறது. எப்பொழுது? சம்பாஷிக்கும் பொழுது. Peer learning from one another, opening up. நம்முடைய மைண்டுக்குள்ள இருக்கிற காரியத்தை கிறிஸ்டல் கிளியரா வெர்பலைஸ் பண்ணுகிற ஒரு பழக்கம். Strongly urge you to belong to a group. நீங்கள் ஒரு group of believers கூட கனெக்டடாக இருக்கணும். We all need this. இயேசுவே பூமியில இருந்த அந்த பப்ளிக் லைஃப்ல அவரு ஒரு 12 சீஷர்களோடு கூட இருந்தார். Jesus was part of a small group. Believe me, he had a whole world to save, but he belonged to a small group of people who were not perfect. பர்ஃபெக்டா இல்லாத ஒரு குரூப்போடு கூட இயேசு 3 வருடங்கள் பயணித்தார். முழு உலகத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்புடையவராக இருந்தாலும் he belonged to a small group. ஒரு ஸ்மால் குரூப்ல சாப்டர் பை சாப்டர், இந்த 40 சாப்டரை, ஈவன் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ரெட் திஸ் புக், நீங்க கோ த்ரூ தட் சாப்டர் பை சாப்டர். இந்த 40 நாள் நீங்க அப்படி செய்யாமல் இருந்திருந்தால், ப்ளீஸ், and doing it the second time, doing it the third time, doing it the fourth time, no harm, no harm, no harm. It is only going to help you. சரீர வாழ்வு, ஒருவருக்கொருவர் என்ற உறவு. ஒருத்தர் மட்டும் பேசி மற்றவங்கெல்லாம் போய் கேட்குற மாதிரி ஒரு மீட்டிங், அதை நான் சொல்லலை. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கிறது. சில டைம் ஸ்மால் குரூப்பே அப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, மற்றவங்க உட்காந்து கேட்டு வருவாங்க. அது அல்ல நான் சொல்லுகிறது. சரீர வாழ்வு, ஒருவருக்கொருவர் என்ற உறவு. There is mutuality, there is authenticity, there is confidentiality. நம்ம இதெல்லாம் படிச்சோம்ல ஏற்கனவே, எப்படி ஒரு ஹெல்த்தி ஸ்மால் குரூப் இருக்கணும்னு. அந்த காரியங்கள், இன்ஃபேக்ட் 9 திங்ஸ் படித்தோம் ஒரு 2 சாப்டர்ல. 9 காரியங்களை படித்தோம். அந்த காரியத்தை உடைய ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள், ஒரு சமுதாயமாக இருக்கிற ஒரு ஸ்மால் குரூப்பாக இருக்க பிரயாசப்படுங்கள். உங்க ஸ்மால் குரூப் ஸ்ட்ரெங்தன் ஆவதற்கு நீங்க உங்களுடைய பங்கையும் ஆற்றுங்கள். எபேசியர் 4:16 சொல்லுகிறது, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே. Every part does its work. We want an environment like that. அப்படிப்பட்ட ஒரு சூழல். நீ என்ன ஒரு சின்னவன், நீ என்ன எனக்கு உதவி செய்ய போறியா? இல்ல, சரீரத்தில் எந்த ஒரு சிறிய உறுப்பும் பெரிய உறுப்புக்கு உதவி செய்வதற்கு தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். You need the support of even the small. You need the connection with all. 1 கொரிந்தியர் 14:26 சொல்லுகிறது, நீங்கள் கூடி வரும் பொழுது, பவுல் சொல்லுகிறார், ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் ஜெபிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கிருபை வெளிப்படும். ஒவ்வொருவரும் ஒருவர் மாறி ஒருவர், எல்லாருடைய பக்தி விருத்திக்காக அதை செய்ய கடவர்கள், முறையே செய்ய கடவர்கள், அதை ஒழுங்காக செய்ய கடவர்கள் என்று பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12:7 ஆவிக்குரிய வரங்கள் மற்ற மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:7 எல்லாரும் மற்றவர்களுடைய நலனுக்காக பங்களிக்கிற ஒரு இடம். மாத்திரமல்ல, ஒரு லீடர், ஒரு மென்டோர், ஒரு ஸ்மால் குரூப் லீடர். A small group provides many benefits that a book by itself cannot. ஒரு புக்கு உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு கண்டென்ட் அது கொடுக்கும். Praise God for Rick Warren, praise God for Purpose Driven Life book, but the book cannot interact with you. Pastor Rick Warren is not there in person to interact with you. You need someone உங்களுக்கு கூட
இந்த காரியங்களை ஷேர் பண்ணுவதற்கு, உங்கள் லைஃப்ல நடக்கிற காரியங்களை பேசுவதற்கு ஆள் தேவை. we are meant to grow together, not separately. you can discuss real life examples. நீங்க ஒரு ஸ்மால் குரூப்ல வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கலாம், ஒருவரை ஊக்குவிக்கலாம். you can pray for one another, you can encourage one another, you can support each other as you begin to live these 5 purposes in your life. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர். This phrase is repeated about 50 times in the New Testament. That is church life. உங்க சர்ச்சில் ஒரு ஸ்மால் குரூப் இருக்கிற என்வாயர்மெண்ட்டாக இருந்தால் அதில் போய் சேர்ந்து கொள்ளுங்க. அல்லது உங்கள் பாஸ்டர் கிட்ட போய் பேசி, பாஸ்டர் ஐ வாண்ட் டு பிலாங், ப்ளீஸ் புட் மீ இன் அ குரூப் என்று சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி ஸ்மால் குரூப் வாய்ப்பே இல்லை என்றால், உங்கள் திருச்சபையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது கிறிஸ்தவ நண்பர்கள் சிலரோடு கூட நீங்கள் ஒரு ரெகுலர் கம்யூனிட்டி, காலிங் them together, praying together, connecting together, that is important for your own safety and for your own progress. Talk it through with a spiritual partner or small group. 4 habits உங்களை இந்த ஆவிக்குரிய நோக்கங்களில் நிலையாக உங்களை வைத்திருப்பதற்கு, இந்த 5 நோக்கங்களில் உறுதியாக நீங்கள் இருப்பதற்கு 4 பழக்கத்தை ரெக்கமெண்ட் பண்ணுகிறாரு பாஸ்டர் ரிக் வாரன் அவர்கள். அதில் முதலாவது, இதை குறித்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனிடம், ஒரு ஆவிக்குரிய பங்காளரிடம் அல்லது ஒரு சிறு குழுவினரிடம் நீங்கள் பேச வேண்டும். நம்பர் 2, second habit, give yourself a regular spiritual checkup. உங்களுக்கு நீங்களே ஒழுங்கான சீரான ஆவிக்குரிய பரிசோதனையை நீங்கள் அவ்வப்பொழுது செய்து கொள்ள வேண்டும். You need to have a self-examination. You need to have a clear review about your spiritual life from time to time. Pastor Dave and Pastor Jill, என்னுடைய 2 நண்பர்கள் from New Zealand, அவர்கள் சொல்லுகிறார்கள், கடந்த 20 வருஷமா இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்கை வருடத்திற்கு ஒரு முறை முதல் 40 நாள், starting January, for 40 days they go through this book together as a couple, and they say it helps them to remain faithful to the core purposes of life. வாழ்க்கையில் உள்ள அடித்தள இந்த 5 நோக்கங்களில் இருந்து தடம் புரளாதபடிக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு இந்த புஸ்தகம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். 5 முறையாவது பைபிள்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நலனை நீங்கள் சரிப்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வாசிக்க முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Lamentations chapter 3 and verse 40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். Review your life. Do a health checkup. Spiritual health checkup. நம்முடைய சரீரத்தை செக் பண்ணுவதற்கு டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், regular periodical health checkup is important, especially if you turn 40 plus. 40 வயதிற்கு அதிகமாகிவிட்டால் annual health checkup, a complete checkup is important. We need regular health checkups என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் டென்டிஸ்ட் கிட்ட 6 மாசத்துக்கு ஒரு முறை போகணும்னு சொல்றாங்க. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு.
you must go to the dentist once in 6 months. That's what they say. And you should go for a regular health checkup annually. Especially if you are above 40. You should always go, any age. போய் செக் பண்ணுறது நல்லது. ஆனால் நீங்கள் 40 வயதிற்கு மேலே ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் செக்கப்பு இம்பார்ட்டண்ட். ஏன் பாஸ்டர் அவ்வளோ வலியுறுத்துறீங்க? ஆவிக்குரிய காரியத்திற்கு ஒரு உதாரணமாக அதை சொல்லி இல்லை, இதுவும் முக்கியம். உங்களுடைய சரீரம் தேவன் கொடுத்த ஒரு ஆலயம். உங்கள் சரீரத்தினால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் சரீரமும் முக்கியம். இந்த பூமியில் நீங்கள் வாழணும்னா இந்த சரீரம் தேவை. இந்த சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியாது. ஸோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள புலம்பல் 3:40, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். பிறகு 2 கொரிந்தியர் 13, 2 Corinthians chapter 13 and verse 5. Let us look at that. அதை பார்க்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். ஸோ அப்புறம் நீங்கள் 1 கொரிந்தியர் 11:28 + 11:31 நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று கம்யூனியனை குறித்து பேசும் பொழுது பவுல் அதை மென்ஷன் பண்ணுகிறார். கலாத்தியர் 6:4 கலாத்தியர் 6:4 அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். Let your life be under scrutiny. You yourself do that. நீங்களே சரியாக இருக்கிறோமா, தடம் புரண்டிருக்கிறோமா? இங்க பாருங்க, இந்த சைக்கிள் மோட்டார் பைக்கெல்லாம் ஓட்டுகிறவர்கள் நல்லா தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவ்வப்பொழுது அங்கே அந்த வீல் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள் கடையிலையோ அந்த மோட்டர் பைக் கடையிலையோ, சார் வீல் அலைன்மெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி தான், நேராக போய்கிட்டு இருக்கிற வண்டி தான். அந்த வீலை பார்க்கும்போது சொல்கிறேன், கொஞ்சம் அது அலைன்டாக இல்லை சார். அது இங்கிலீஷில் வீல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் ரொம்ப நல்லாயிருக்கும், சார் வீலை பெண்ட் எடுக்கணும் சார்னு சொல்லுவாங்க. அவ்வப்பொழுது நல்லா ஓடுகிறதையும் சரி பார்க்கணும். கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் பெண்ட் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? வீல் அலைன்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடுவதற்கு, நோக்கத்திலே ஓடுவதற்கு யூ நீட் ரெகுலர் ஹெல்த் செக்அப். முதலாவது என்னது? உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு லீடர், பங்காளர், ஒரு பார்ட்னர், ஒரு சப்போர்ட் குரூப். இது முக்கியம். இந்த பழக்கத்துக்குள்ள வாங்க. டூ நாட் லிவ் இன் ஐசோலேஷன் மை பிரதர். நான் சர்ச்சுக்கு போகிறேன் பாஸ்டர், சண்டே சர்ச்சுக்கு போகிறேன். சண்டே சர்ச்சுக்கு போகிறது, ஸ்மால் குரூப்பில் பங்கெடுக்கிறது ரெண்டும் ஒன்று கிடையாது. எது முக்கியம்? ரெண்டும் முக்கியம். ரெண்டும் முக்கியம். ஆதி திருச்சபையில் அவர்கள் தேவாலயத்திலும் கூடினார்கள், வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டார்கள் என்று இருக்குது. இது 2 winged bird மாதிரி. இது 2 சிறகு உள்ள பறவை போல. அடிச்சாதான், ரெண்டையும் அடிச்சாதான் நீங்கள் உயரை எழும்ப முடியும். ஒன்றை மட்டும் அடிச்சிங்கன்னா சுற்றி சுற்றி வருவீங்க. இந்த கையை அடித்தாலும் சரி, இந்த ரெக்கையை அடித்தாலும் சரி, நீங்கள் சுற்றி சுற்றி வருவீங்க. ரெண்டையும் அடிக்கும் பொழுதுதான் யூ ஃப்ளை. You need both the temple structure
and the home structure. You need the fivefold ministry input. You need the body life of fellow believer. உங்களுக்கு சரீர வாழ்வு என்ற ஒருவருக்கொரு உறவும் தேவை. 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டேஷனும் தேவை. ரெண்டு உங்களுடைய growthக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்மால் குரூப்பை நீங்க தயவு செய்து அண்டர்மைன் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு புரிகிறதற்கு. ஸ்கூலுக்கு போறீங்க, அசம்பிளி, காலையில அசம்பிளி. அந்த அசம்பிளியில உங்களுக்கு பிரின்சிபல் இருப்பாரு, எல்லா ஸ்கூல் டீச்சரும் இருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, பெரிய குரூப்பு. அதில் பாட்டு இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், ஜெனரல் டைரக்ஷன் இருக்கும். கிரேட். அசம்பிளி கேன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அசம்பிளி கேன் பி வெரி சேஃப் ஃபார் யூ. கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட அசம்பிளி உங்களுக்கு ரொம்ப சேஃபு. ஏனென்றால் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, அசைன்மெண்ட் செஞ்சீங்களான்னு கேட்க மாட்டாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சீங்களான்னு கேட்க மாட்டாங்க, டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, பாட்டு பாடுவாங்க. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்கும். வரிசை வரிசையாக நிற்பார்கள். இட் வில் பி குட் நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப்டேட் சொல்லுவாங்க. while the assembly is so good in the morning ஸ்கூல்ல. இப்ப பாருங்க, அசம்பிளி முடிஞ்ச உடனே உங்க பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டா உங்களுக்கு திருப்தியா as a parent? Because assembly is so good. The principal is there, the big group is there. Learning to take place. The kid must go beyond assembly. He must go to the class. Assembly கூடுகையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பிள்ளை வகுப்பறைக்கு போக வேண்டும், ஒரு சிறு குரூப்போடு போக வேண்டும். அங்கே ஒவ்வொருவருக்கும் உங்க பேர் தெரியும், ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்ப்பீர்கள். அங்கே டுகெதர் யூ வில் டு ஆக்டிவிட்டீஸ். அங்கே ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார். அங்கே உங்களுக்கு பரீட்சை வைக்கப்படும். தென் ஒன்லி ப்ரொமோஷன். அசம்பிளியில டெஸ்டும் இருக்காது, ப்ரொமோஷனும் இருக்காது. ஆனால் கிளாஸ்ல டெஸ்டும் இருக்கும், ப்ரொமோஷனும் இருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சு பேரே அசம்பிளின்னு இருக்கு இல்லையா? I wonder if that needs to be changed. எங்களுடைய சர்ச் கூட ஹார்வெஸ்ட் கிறிஸ்டியன் அசம்பிளின்னு தான் இருந்துச்சு. பேர் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம் ப்ளீஸ். தட்ஸ் நாட் மை லார்ஜர் பாயிண்ட். ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரூத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸ்கூலில் அசம்பிளி டைம் மட்டும் நாட் எனஃப். கிளாஸ் ரூமுக்கு போகணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசம்பிளியாக இருக்கலாம். அண்ட் சர்ச்சு பேர் அசம்பிளின்னு இருந்தால் இட்ஸ் ஓகே. பட் as long as you don't miss the dynamic of the biblical church. 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 8 and verse 11. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அதாவது ஒரு விருப்பம்னு ஒன்று இருக்கிறது போதாதுங்க, அதை நீங்க செய்யணும். டிசையர் இஸ் நாட் எனஃப், கமிட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ நீட் த கமிட்மெண்ட் டு மேட்ச் த டிசையர் என்பதுதான். லெட் யுவர் enthusiastic ஐடியா at the start be equaled by your realistic action now. அதைத்தான் அந்த வசனத்தில் in essence பார்க்கிறோம். ஸோ 2 காரியம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு அவ்வப்பொழுது செக்அப் உங்களுக்கு தேவை. ஸ்மால் குரூப் உங்களுக்கு தேவை. ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் உங்களுக்கு தேவை. someone who can, ஒரு கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு தேவை. பிரின்சிபல் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஒரு கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு தேவை. You need a mentor. You need a person who has gone ahead of you. ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்காமாரு, அண்ணமாரு, அங்கிள், ஆண்டி,
Praise God for pastor. But you need an uncle. You need an auntie. You need akkas and annas in spiritual life who have gone ahead in faith. Amen. மூன்றாவது habit. Write down your progress in a journal. உங்களது தேர்ச்சியை, வளர்ச்சியை ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொண்டு வாருங்கள். Please write it down. A blunt pencil is better than a sharp memory. A short pencil is better than a long memory. Write it down. Don't trust your memory. Write it down. உங்களுடைய மெமரி எவ்வளவுதான் பெரிய கெப்பாசிட்டி உள்ளதாக இருந்தாலும் எழுதி வையுங்கள். ஆண்டவர் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, எழுதி வை. ஆபக்கூக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எழுதி வை தரிசனத்தை. ஆண்டவரே புஸ்தகம் வச்சிருக்கார், ஜீவ புஸ்தகம் வைத்திருக்கிறார். ரைட் இட் டவுன். The best way to reinforce your progress in fulfilling God's purposes for your life is to keep a spiritual journal. இது டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் கிடையாது. என்னென்ன செஞ்சீங்கிறது எழுதுறது கிடையாது. அல்லது என்னென்ன செய்ய போகிறீங்கிறது எழுதுறதும் கிடையாது. இங்கே பாருங்க, என்ன செய்ய போறோங்கிறது பிளானர் டைரி. என்ன செய்தீர்கள் என்பது உங்களுடைய லைஃப் உடைய ஈவெண்ட்ஸை நீங்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதுறது, அதுவும் ஒரு பக்கம் ஜேர்னலிங் தான். பட் ரியலாக அதை நம்ம சொல்லலை. ஆனால் உங்களுடைய லைஃப் லெசன்ஸு. அண்ட் டோன்ட் ஜஸ்ட் சிம்ப்ளி ரைட் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். David recorded his doubts. David recorded his fears. David recorded his struggles. வாழ்க்கையிலே உள்ள போராட்டங்கள், வாழ்க்கையிலே உள்ள சந்தேகங்கள், வாழ்க்கையிலே உள்ள பயங்கள் எல்லாவற்றையும் தாவீது எழுதினார். Don't just record the pleasant things. Write things that, இங்கே பாருங்க, ஒன்று நெக்ஸ்ட் தலைமுறைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கே எல்லாமே மனசில் இருக்காது. மோசே எழுதினாரா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ் பழைய ஏற்பாட்டில். மோசே நமக்கு எழுதி வைக்கலனா நமக்கு 5 ஆகமம் இல்லையே. எண்ணாகமம் 33:2, Numbers 33 and verse 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவருடைய பிரயாணங்களை எழுதினான். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட பண்ணின பிரயாணங்கள் ஆவன. ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது, நமக்கு அதை போய் பார்க்கிறதற்கு. உங்களுடைய பிரயாணத்தை மோசே எழுதி மற்றவங்கெல்லாம் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாசிக்கிறது போல யாரும் வாசிக்க போகிறது இல்லை. பட் இட் இஸ் நெவர்தலெஸ் இம்பார்ட்டன்ட். ஐ எம் கிளாட் மோசஸ் ரெக்கார்டட். இன்னொன்று பாருங்க, வி ரிமெம்பர் வாட் வி ரெக்கார்ட். வி ரைட் டு ரிமெம்பர். அதை பார்க்கும் பொழுது பட் என்ன ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் எழுதுகிறதுனாலேயே மெமரி இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குமாம். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் கிளாரிஃபை வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் யூ டு கிறிஸ்டலைஸ் தட் விச் இஸ் ஹேப்பனிங். வேகாக ஒரு மாதிரி இருக்கிறத நீங்கள் எழுதணுங்கும் போது அதை ப்ராப்பராக நீங்கள் சிந்திக்கிறதற்கு, ரிவ்யூ பண்ணுவதற்கு, அனலைஸ் பண்ணுவதற்கு, யோசிக்கிறதற்கு, திங்கிங்க்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது.
எபிரேயர் 2 அதிகாரம் 1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, கேட்டவைகளை வாசித்தவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ensure that you take it seriously. But writing helps. இந்த purpose driven life புக்கை நான் நிறைய குரூப்ஸில் வாசிக்க சொல்றேன். நிறைய பேர் சாட்சி, பாஸ்டர் இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சேன். அதை எழுத கூட சொன்னீங்க பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது. அது ஒரு வாத்தியார் வாசிக்கிறதுக்காக எழுதினது. ஆனால் இப்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நீங்க கற்றுக்கொள்ளுகிறத அங்க போஸ்ட் பண்ணுங்க, நீங்க டெய்லி போஸ்ட் பண்ணுங்க, நீங்க 40 எழுதிட்டு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னது பைபிள் காலேஜில். ஆனால் இப்போ டெய்லி நைட்டு 12 o'clock போஸ்ட் பண்ணுங்க, இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் போஸ்ட் பண்ணுங்க, ஒருவர் எழுதினதை மற்றவர்கள் பார்க்கலாம் என்று சொன்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாஸ்டர். கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், ஆனால் நான் ரொம்ப வளர்ந்துருக்கிறேன், நான் இதையா விட்டுட்டேன் இத்தனை வருஷமா என்ற எண்ணம் வருகிறது. ஐ எம் லேர்னிங் சாட்சிகள் குவிகிறது. ஏன்? because they are taking it seriously and they are writing it down. எழுதி போஸ்ட் பண்ணணும்னு சொல்றது ஒரு முறை வாசிக்கல, 2 முறை 3 முறை. பாஸ்டர் அரை மணி நேரத்தில் வாசிக்கக்கூடிய, 20 minutesல வாசிக்கக்கூடிய, அல்லது 15 நிமிஷத்தில் வேகமாக வாசிக்கக்கூடிய ஒரு 5, 6, 7 பக்கங்கள் உடைய அந்த சாப்டரை 4 மணி நேரம் படிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு, உங்களுடைய இந்த வீடியோ இதெல்லாம் கேட்டு நான் திருப்பி 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 அதை ப்ராசஸ் பண்ணி எழுதுறேன் பாஸ்டர். விழுப்புரத்தில் சர்ச் பிளான்டிங் ஸ்டூடெண்ட்ஸு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த கோர்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி ஒரு 2 லெசனை போட்டு நடத்துங்கன்னு சொன்ன பொழுது அங்கேருந்து உள்ள லீடர்ஸ் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு நாளைக்கு 1 பண்ணால் நல்லாயிருக்கும் போல் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நடக்குது கிளியராக சொல்லுங்கள். ஃபுல் டே இருக்குதே சொல்கிறாங்க பாஸ்டர். அதில் சிலருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப முடியலை, கொஞ்சம் பேர், ஒரு 20-25%. அதனால் அவங்க என்ஷூர் பண்ணணும் படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்க தெரிந்தவர்கள் இல்லை சில அந்த லீடர்ஸு ஸ்டாஃபு பேராகிராஃப் பை பேராகிராஃபு அவங்கள எடுத்து கூட்டி படிக்க வச்சு அது கூட இருந்து படித்து அதில் உள்ள காரியத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம், தனியாக எழுத சொல்கிறோம், தனியாக படிக்க சொல்கிறோம், அப்புறம் உங்களுடைய வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் தனியாக ஸ்மால் குரூப்பில் போய் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறோம். அதில் நாங்கள் ஒருத்தர் ஸ்டாஃப் போய் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தனியாக போய் ஜோம் பண்ண சொல்கிறோம், அதை ஒப்பு கொடுத்து. எல்லாமே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடுது பாஸ்டர். அதனால் 2 ஒரு நாளைக்கு டைட்டாக இருக்குது, 2 பண்ணுறதுக்கு பதிலாக 1 பண்ணட்டுமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், லேர்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளவு ஸ்லோவாக போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது இல்லை கோலு, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கோலு. ப்ளீஸ் டேக் டைம். நல்லதை மட்டும் எழுதாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரகிளை ஷேர் பண்ணுங்க. அதான் ஆத்தென்டிசிட்டி. அந்த குரூப்பு, ஸ்மால் குரூப்பு ஓப்பனாக என்னுடைய உணர்வுகளை கொட்ட முடியும், என்னுடைய பெயினை கொட்ட முடியும். Our greatest lessons come out of pain. And the Bible says God keeps a record of our tears. அது தெரியுமா உங்களுக்கு? God keeps a record of our tears. நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறாராம். சங்கீதம் 56 சங்கீதம் 56 8. Psalm 56 verse 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துர்த்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பரலோகத்தில்?
அந்த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறதே, அதில் உங்களுக்கு ஒரு புக்கு தான் திறக்கப்படும் நினைக்கிறீங்களா? லெட் மீ ஷோ யூ a scripture. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Revelation 20 and verse 12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகமா புஸ்தகங்களா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இது ஜீவ புஸ்தகம். 15ஆம் வசனம் சிங்குலர், ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். பட் ரீட் verse 12. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ புக் இஸ் தேர், புக்ஸ் ஆர் தேர், புக் ஆஃப் லைஃப் இஸ் தேர், அண்ட் தேர் இஸ் another book of records. There are few other books of records. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில், நல்ல கவனிங்க, புஸ்தகங்களில் ப்ளூரல், எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். Everything that you are doing, there is a journal that is kept there. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளையும் எழுதுங்க, பிரச்சனைகளை எப்படி கையாண்டீங்கிறதையும் எழுதுங்க. பிரச்சனையை லைட்டாக எடுக்காதீங்க. வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றுவார் என்று ரோமர் 8:29 சொல்லுகிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆல் திங்ஸ் ஆர் குட் கிடையாது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் குட், இன்க்ளூடிங் த சேலஞ்சஸ் தட் கம்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளும் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை உங்கள் 5 நோக்கம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். கவனிங்க, நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. Problems force you to focus on God. Worship. Problems draw you closer to others. Fellowship. Problems build Christ-like character in you. Discipleship. Problems provide you with a ministry. நீங்கள் பாதிக்கப்பட்டதுனால பெற்ற ஆறுதலினால பிறருக்கு ஆறுதல் செய்யக்கூடிய ஒரு எக்யூப்பிங் உண்டாகிறது. கடைசியில் problems will give you a testimony. There is no testimony without a test. தெரியுமா உங்களுக்கு? There is no testimony without a test. It gives you a testimony, character. It gives you ஒரு சாட்சி, ஒரு லைஃப் மெசேஜ் to take it to the world. ஆமென். பிரச்சனைகளும் கூட 5 நோக்கத்துக்கு நேராக. Every problem is purpose driven. From God's perspective, every problem is purpose driven. Hallelujah. Number 4. 4வது பழக்கம். முதலாவது பழக்கம் என்னது? தனியா இருக்காதீங்க. ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஒரு ஸ்மால் குரூப். 2வது, உங்களுடைய லைஃபை நீங்களே அவ்வப்பொழுது ரிவ்யூ பண்ணுங்க, பரிசோதித்து பாருங்க. கோ ஃபார் அ பர்சனல் ரிவ்யூ ரிட்ரீட். இஃப் யூ ஹவ் நாட் டன் ஒன், ஒரு 3 days போயிருங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் அனலைஸ் பண்ணுங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப்? எங்க இருக்கிறீங்க, எங்க வந்திருக்கிறீங்க, எங்க போகணும்? ஒரு அசஸ்மெண்ட். 3வது ஜேர்னல், கீப் எ ரெக்கார்ட். 4வது பழக்கம். அதாவது இந்த 5 நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு, நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நிலையாக நீங்கள் இருப்பதற்கு, நிலைப்படுவதற்கு பிராக்டிக்கலா 4 ஹேபிட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது. 4, பாஸ் ஆன் வாட் யூ நோ டு அதர்ஸ். உங்களுக்கு தெரிந்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். The best way to remember, the best way to integrate truth into your life is to share with people. The moment you share, it takes on a newer depth in your own life.
உங்களுக்கு தெரிந்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். டோன்ட் கீப் இட் யுவர் செல்ஃப். எதையும் நீங்க மறைக்காதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. If you want to keep growing, the best way to learn more is to pass on what you have already learned. Those who refresh others will himself be refreshed. நீதிமொழிகள் 11:25. நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். The one who gives out will keep receiving. Those who pass on what they have learned, God gives more. இவன்ட்ட கொடுத்தா 4 பேர்கிட்ட போகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை நம்பி அவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். கலிலேயா கிறிஸ்தவர்கள், கலிலேயா கடல் கிறிஸ்தவர்கள், சவக்கடல் கிறிஸ்தவர்கள், இந்த ரெண்டை குறித்து ஏற்கனவே பேசி இருக்கிறோம். கலிலேயா கடல் பெற்றுக்கொள்ளும் தண்ணீரை யோர்தான் நதியிலிருந்து வெளியிலையும் அது ரிலீஸ் ஆகும். அதுல ஜீவன் இருக்கும், நிறைய மீன் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். சவக்கடல் அதுக்குள்ள தண்ணி போகும், தண்ணி ரிலீஸ் ஆகாது. ஒன்லி ரிசீவ் ரிசீவ் ரிசீவ்னு இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா சத்த நிலைமை தான் இருப்பாங்க. சவக்கடல் ஜீவன் உள்ள எந்த விருட்சங்களும் அதில் இருக்காது. there is no life in Dead Sea. இந்த புக் purpose driven life புக் ஆசீர்வாதமா இருந்துச்சா? Introduce to 10 people. Form a small group. Teach them what you learned. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை எதுக்காக, இந்த பூமியில எதுக்காக இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள ஆசை. I'm sure you know people who wanted to know life's purpose. உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க வட்டாரத்தில் இருக்கிற நேபர்ஸ் கிட்ட, உங்க கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க what you are learning. Get a book and bless them. அவங்க லைஃப் நித்தியத்துக்கு நேராக கரெக்டாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு புக்கு வாங்கி 10 புக்கை வாங்கி நீங்கள் 10 பேருக்கு கொடுங்க. ஃபாலோ அப் பண்ணுங்க, அவங்களோட கூட ஒரு குரூப்பாக இருங்க. அப்படி கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபத்தோட ஒரு வசனத்தை எழுதி, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் லைஃபுக்காக, உங்களுடைய ப்ரோக்ரஸ்க்காக I'll be committed to pray என்று சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று யாக்கோபு 4:17 சொல்லுகிறது. If you know to do good and if you withhold, the Bible says it is sin. James 4:17. 1 தீமோத்தேயு 4:6. 1 Timothy chapter 4 and verse 6. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த போதகத்திலும் தேறினவனாகி, நீ போதித்து வந்தால் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். நீ பிறருக்கு சொல்லிக் கொடுத்தா நீயும் தேருவ, நீ இயேசுவுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாவும் இருப்ப. ரெண்டு தீமோத்தேயு 2:2 பவுல் சொல்றார், நான் உனக்கு ஒப்புவித்ததை, தீமோத்தேயுவே நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி, அவன் பிறனிடத்தில் ஒப்புவிப்பான். பால், Timothy, faithful men, others. பவுல் முதல் தலைமுறை, தீமோத்தேயு 2வது தலைமுறை, உண்மையுள்ள மனிதன் 3வது தலைமுறை, மற்றவர்களுக்கு ஒப்புவி 4வது தலைமுறை. மிஷனரி ஊழியத்தில் பீகார்ல ஆண்டவருடைய கிருபையினால சில இடங்களில் 7 தலைமுறை தாக்கத்தை பார்த்திருக்கிறோம். We have seen 7 generation impact and still counting. அல்லேலூயா. இந்த 4 பழக்கத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிவாக ஒரு தாட் சொல்றேன், வெரி பவர்ஃபுல்.
whatever we do, it's all for his glory. எல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. யோவான் 17:4 இயேசு தன்னுடைய வாழ்க்கை முடிவில் என்ன சொல்லுகிறார்? Jesus at the end of his life he says, John chapter 17 and verse 4, எத்தனையோ முறை சொல்லப்பட்ட வசனம் கவனிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். லிசன், நல்லா கவனிங்க. இயேசுன்னு சிலுவைக்கு போகல, நீர் கொடுத்த வேலையை செய்து முடித்தேன்னு சொல்றாரு. Definitely this is not what he did on the cross. இன்னும் இயேசு சிலுவையில போகல. இந்த யோவான் 17 ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு சிலுவையில மரிக்கவில்லை, உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்கவில்லை. மரிக்கிறதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார், நான் செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். How did he glorify God? And what was the work that he finished? கேள்வி வருதில்ல? கேள்வி வருதில்ல? அப்பனா இந்த இடத்துல அவர் செய்து முடித்தேன்னு சொன்னது எதை முடிச்சாரு? எதை முடிச்சாரு? அதே யோவான் 17 6 26 படிச்சு பாருங்க. அதே அவருடைய ஜெபத்துல 17 6 26 படிச்சு பாருங்க. யூ ரீட். தேவனை குறித்து, தேவனிடத்துல மக்களை இழுத்து கொண்டு வந்தாரா அவர் பூமியில 3 வருஷம் வாழும் பொழுது? எஸ், அது வர்ஷிப். ஒருவரை ஒருவர் நேசிக்க சொல்லிக் கொடுத்தாரா? பிறரை மேன்மையாக என்ன சொல்லிக் கொடுத்தாரா? ஃபெல்லோஷிப். டீச்சிங் கொடுத்தாரா அவர்கள் அவரை போல மாறுவதற்கு? எஸ், டிசைபிள்ஷிப். எப்படி சேவிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரா? 4வது நோக்கம். அவர்களை உலகத்திற்குள் அனுப்பினாரா? மிஷன்ஸ். இந்த 5 நோக்கத்தை, நாம் இப்ப படிக்கிற 5 நோக்கத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். இயேசு இதை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த 5 நோக்கத்தை, தான் கற்றுக்கொண்டதை அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்ததை, இந்த 5ஐ அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். That was the work that brought glory to God. பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். எந்த வேலை? இந்த 5 நோக்கத்தை செய்கிறதுனால உம்மை மகிமைப்படுத்தினேன். நீங்களும் இந்த 5 நோக்கத்தை செய்யும் பொழுது you will glorify God and you will fulfill the work that God has given you. Jesus lived a purpose-driven life. He modeled a purpose-driven life and taught others how to live it. மற்றவர்கள் எப்படி வாழணுங்கிறதை அவர் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு இதே போலதான் உங்களையும் அழைக்கிறார், என்னையும் அழைக்கிறார். நாம் இந்த 5 நோக்கத்தை வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த 5 நோக்கத்தை வாழ்ந்து மாடல் பண்ணி மற்றவர்களையும் வாழ இது பண்ணணும். God wants us to introduce people to Christ so that they can worship. God wants us to bring people into our fellowship. Second purpose. God wants us to help others to grow in maturity, discipleship. God wants us to help people discover their place of service. Fourth purpose. God wants us to also train them and send them out missions. நீங்க இந்த 5 நோக்கத்தை வாழுகிறது மட்டுமல்ல, நீங்கள் பிறருக்கு இந்த 5 நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு எக்யூப் பண்ணுவதுதான் fullness of life. This is what purpose-driven life is all about. This is what this book is all about. Regardless of your age, உங்க வயசு எவ்வளவா இருந்தாலும் doesn't matter. You can still start living the purpose of God in your life. உங்க வாழ்க்கை, the rest of your life can be the best. You can give the best of your life to Him and you can start living His purpose today. இன்றைக்கு தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். 5ஐயும் சமநிலைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலும் பிறகு பிறருடைய வாழ்க்கையிலும் போதிப்பதுதான் the best use of life. வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் வாழ்வதற்கு இதுதான். எனக்கு என்ன பண்ணணும் பாஸ்டர், நான் யாரை கல்யாணம் பண்ணணும்? பிரதர், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுங்கிறது செகண்டரி மேட்டர்.
நான் என்ன வேலை செய்யணும், என்ன கரியர் பார்த்து, லிசன், செகண்டரி மேட்டர். நீங்க 4 வேலையில ஏதாவது ஒரு வேலை செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. நீங்க லைஃப்ல ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும், பட் 4 ஆப்ஷன் இருக்குது. அதுல எந்த பொண்ணுனாலும் பிரச்சனை இல்லை. ருச்சிக்கப்பட்டிருக்காளா, நல்ல கேரக்டரோடு இருக்கிறாளா, உங்களுடைய இந்த 5 நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சரியான நபரா? அகெயின் இந்த 5 நோக்கத்தை வச்சுதாங்க உங்க வாழ்க்கையில் எல்லா டிசிஷனுமே இருக்கணும். சொல்றது புரிகிறதா? நம்ம எதை மேஜர் பண்றோம்? மைனரை மேஜர் பண்றோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கரியத்தை மேஜர் பண்றோம். லைஃப் இட்டர்னல், அதற்குரிய நோக்கம் இங்க ப்ரிப்பரேஷன் தான். அதற்கு ஏற்ற விதத்தில் வாழணும் இல்லையா? தட் இஸ் வாட் திஸ் புக் டாக்ஸ் அபவுட். உங்க வாழ்க்கையில் உள்ள எவ்ரி டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் கேர் பண்றாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த 5ல் நீங்க உட்கார்ந்தா தான் மற்ற காரியங்கள் நல்லா நடக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை டீரியல் ஆகிறதுக்கு காரணமே பர்பஸ்ல இருந்து மிஸ் ஆகிறது தான். சொல்றது புரிகிறதா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இட்ஸ் லைக் அ சம்மரி. பட் இன்னொரு நாள் இருக்கு நமக்கு சம்மரிக்கு. நாளைக்கு ஃபைனல் டே. We have another day to summarize it yet one more time in a different way, but we will be blessed. ஜெபமனுமா, தகப்பனை எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for speaking to us. We are blessed. We are blessed through this book. இந்த புஸ்தகத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பட் ஆனால் இந்த புக்கு கூட ஆண்டவரே, த கிரேட் கிராண்ட் புக், த பைபிள், அதுல இருந்து தானே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த ஆசான். ஆண்டவரே, அந்த கிரேட் கிராண்ட் பைபிள் என்ற அந்த புக்குக்காக ஸ்தோத்திரம். எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த லைஃப் மேனுவல், எங்களை பெஸ்ட் ஃபங்க்ஷனில் கொண்டு போகிறதற்கு நீர் கொடுத்த ஒரு லைஃப் மேனுவல் பைபிள், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் புக்குக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நாட்களில் தெளிவாக இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.